Hi friends, welcome to MyKrishvasKitchen. இன்னைக்கு நாம MyKrishvasKitchenல ரொம்ப சூப்பரான சன்னா மசாலா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நாம இப்போ அடுப்புல pan வச்சாச்சு. இது கூட ஒரு 3 to 4 tablespoon ஆயில் சேர்த்துக்கோங்க. அது கூடவே சின்ன பட்டை, சின்னதா 2 பிரியாணி இலை, 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு சேர்த்து கொஞ்சம் வெடிக்கணும். வெடிச்சதுக்கு அப்புறமா இது கூட நாம கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறமா இது கூட இன்றைக்கி நான் ஒரு பச்சை மிளகாவை 2 கீறிட்டு அதை 2 கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இப்போ பச்சை மிளகாய் சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூட நம்ம ஆனியன் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ ஆனியன் சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கப்புறமா இதை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். நமக்கு ஆனியன் கொஞ்சம் நல்லா வதங்கி வரணும். வதங்கினதுக்கு அப்புறமா தான் எப்போவுமே நம்ம டொமேட்டோ சேர்க்கணும். இப்போ நம்ம இதில் டொமேட்டோ சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூட நான் இன்றைக்கி 1/2 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். சால்ட்டு சேர்த்தோன்னா நமக்கு ஈஸியாக வதங்கிடும். அதுக்காக தான் நம்ம சால்ட்டு சேர்க்குறோம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், தக்காளி ஓரளவு நல்லா மேஷ் ஆகிடுச்சு. இந்த மாதிரி மேஷ் ஆனதுக்கப்புறமா இது கூட நம்ம சன்னாவை சேர்த்துக்கலாம். இன்றைக்கி சன்னா நான் 1 கப் எடுத்திருக்கேன். இதை ஒரு 5 to 6 hours ஊற வச்சுட்டு அதை நான் உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்திருக்கேன். அதை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி வேக வச்சனால இது ரொம்ப நேரம் நம்ம கலக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த தக்காளி வெங்காயத்தோடு ஓரளவு நல்லா கலந்ததுக்கப்புறமா இது கூட நாம் மசாலா பொருட்கள் எல்லாமே சேர்த்துக்கலாம். இப்போ நாம் இது கூட 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலா எல்லாம் சன்னா எல்லாத்துலேயும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. கலந்ததுக்கப்புறமா இதில் நாம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி இன்றைக்கி நான் சன்னா வேக வச்ச தண்ணியே எடுத்திருக்கேன். நமக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ அவ்வளோ தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா சேர்த்ததுக்கப்புறமா நான் கொஞ்சம் சன்னா எடுத்து வச்சுருக்கேன். இது எதுக்குன்னா ஒரு சின்ன மிக்ஸிங் ஜாரில் போட்டுட்டு இதை லைட்டாக நாம் அரைச்சி அந்த மசாலாவில் சேர்க்க போகிறோம். இது எதுக்காக நம்ம இப்படி பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி சன்னா அரைச்சிட்டு இந்த மாதிரி சேர்த்துட்டோன்னா நமக்கு கிரேவி நல்லா திக்காக கிடைக்கும், திக்னஸாக கிடைக்கும். அதுக்காக தான் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம கலந்து விட்டுக்கலாம். அரைச்ச சன்னா எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சன்னா கிரேவி ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இது கூட கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துட்டு நீங்கள் பரிமாறிக்கலாம். பாருங்கள், நம்மளோட சன்னா கிரேவி ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இது நீங்கள் தோசை, இட்லி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்ல ஹெல்த்தியும் கூட, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்திருக்குன்றதை என் கூட கமெண்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் MyKrishvasKitchen சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.